நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டீம் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியையும் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டவருடைய கரத்திலேயே நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் ஆவியையும் ஆத்மாவையும் உயிர்ப்பிப்பதாக இருக்கிறது. அது ஒன்று தான் எங்களுக்கு வாழ்வு தருவதாக இருக்கிறது. எனவே தான் அந்த வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இதோ உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கர்த்தாவே இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக இந்த நாள் நிகழ்ச்சியை ஆயத்தப்படுகிறீரோ அது நிறைவேறும்படியாய் எங்களையும் இந்த நிகழ்ச்சியையும் உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தருடைய சித்தம் ஒன்றே நிறைவேறட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து வரும்படியாய் ஆவியானுடைய வல்லமை எங்களை மூடிக்கொள்ளட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் அனுசரித்து கொண்டு வருகின்ற நாட்களாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே நாம் சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவர்களாகிய நாம் அநேக பண்டிகைகளை கொண்டாடுகின்றோம். கிறிஸ்மஸ் பண்டிகை என்று கொண்டாடுகின்றோம். நமக்கு முக்கியமானது 2 பண்டிகை. ஒன்று கிறிஸ்மஸ், மற்றொன்று இந்த உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவ விசுவாசத்தில் அர்த்தமே இல்லை என்று ஆகிவிடுகின்றது. எனவே கிறிஸ்மஸ் பண்டிகையையும் விட இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை தான் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் பவுல் சொல்கிறாரு, நாங்கள் பிரசங்கிப்பது எல்லாம் விருதா, ஒரு பிரயோஜனமும் இல்லை. மரித்த ஒருத்தரை பற்றி இவ்வளோ சொல்லணும், அவர் மேலே இப்படி இருக்கணும் வேண்டுமென்ற அவசியமே இல்லை. ஆக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதா, எங்களுடைய பிரசங்கமும் விருதா என்று சொல்லி தெளிவாக சொல்லுகின்றார். எனவே இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை என்பது நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாகும். ஆனால் இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவர்களாகிய நமக்கு ஏன் 190 பேருக்கு இதனுடைய அர்த்தம் நமக்கு புரிவதில்லை. நம்ம உடனே இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறோம் தெரியுமா? இப்போ அது எப்படி கிறிஸ்மஸுக்கு பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் அந்த சீசனில் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லுகின்றோமோ, அதே போல் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த அந்த நாளை நினைவு கூறும் பொருட்டாக எல்லாரையும் பார்த்து நம்ம சொல்கிற ஒரு காரியம் ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்லுகின்றோம். யாரை பார்த்தாலும் உடனே ஹாப்பி ஈஸ்டர். ஏன் ஆராதனைகளில் கூட, சபைகளில் கூட விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று கூட சொல்லுபவர்கள் கூட பார்த்தா என்ன சொல்கிறோம்? ஹாப்பி ஈஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எவ்வளவு ஒரு தவறான சொல் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதலுக்கும் இந்த ஈஸ்டர் என்ற இந்த பதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு சிலருக்கு இது மிக ஆச்சரியமானதாக இருக்கலாம். ஏனென்றால் ஆரம்ப காலகட்டத்திலே முதலாவதாக கேள்விப்படும் பொழுது எனக்கும் அப்படி தான் இருந்தது. என்ன, இதற்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று சொல்கிறார்களே, அது ஏன் அப்படி என்று சொல்லி. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்களும் வேதத்தை நன்றாக கற்றவர்களும் சொல்லுகின்ற ஒரு காரியம், தேவ மனிதர்கள் சொல்லுகின்ற ஒரு காரியம், ஈஸ்டர் என்பதற்கும் உயிர்த்தெழுதல் பண்டிகை என்பதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது புறஜாதி மக்களுடைய சில பண்டிகை கொண்டாட்டத்தை அதை அப்படியே கிறிஸ்துவத்தில் புகுத்திவிட்ட காரணத்தினால் இது வந்தது என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் அந்த ஈஸ்டர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? முதலாவது நாம் அதை தெரிந்து கொண்டால்தான் மற்றவர்களுக்கு நாம் அதை சொல்ல முடியும். நம்முடைய சில தவறுகளை, தவறான எண்ணங்களை நாம் திருத்தி கொள்ள முடியும்.
ஏனென்றால் ஒரு காரியம் நூற்றாண்டு காலமாக சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு காரியம், அல்லது ஆயிரக்கணக்கான வருடங்களாக சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு காரியம், அது தவறானதாக இருக்கும் பொழுது நாளடைவில் அதுவே ஒரு உண்மையைப் போல ஒரு போலியான தோற்றத்தை நமக்கு கொடுத்து விடுகின்றது. சில விஞ்ஞானிகள் கூறுகின்ற ஒரு காரியம், ஏன் நம்முடைய சாதாரண பழக்கத்திலே பார்க்கின்றோமே, சூரியன் எந்த திசையில் உதிக்கிறது என்று கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லுவோம், அது கிழக்கு திசையில் உதிக்கும். சூரியன் எந்த திசையில் மறையும், அது மேற்கு திசையில் மறையும். ஆனால் இது சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா, விஞ்ஞான ரீதியாக பார்த்தோம்னா, இது முற்றிலும் தவறான ஒரு பதில். ஏனென்றால் சூரியன் எங்கும் உதிப்பதும் இல்லை, அது மறைவதும் இல்லை. அது இருக்கின்ற இடத்தில் அப்படியே தான் இருக்கின்றது. ஆனால் இந்த பூமி தான் என்ன செய்கின்றது, தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகின்றது. அப்படி தன்னைத்தானே சுற்றும் பொழுது எந்த பகுதி சூரியனுக்கு எதிராக படுகின்றதோ அங்கு பகல், எந்த பகுதி அடுத்த சைடில் இருக்கோ அங்கே வெளிச்சம் வராது, அது இரவு. அது சுற்றுகின்ற திசை கிழக்கிலிருந்து மேற்கென்று வருகின்ற காரணத்தினால முதலாவது அந்த கிழக்கு பக்கத்தில் அந்த உதிக்கும் பொழுது அது அப்படியே வந்து பிறகு இந்த மேற்கு திசை வரும் பொழுது இரவாகி விடுகின்றது. இதுதான். ஆனால் உண்மை வேறு, நாம் நினைத்து கொண்டு நடந்து கொண்டு இருப்பது வேறு. அதே போல தான் இங்கேயும் உயிர்த்தெழுந்த பண்டிகை, உயிர்த்தெழுதல் என்பது வேறு, இந்த ஈஸ்டர் என்று அதற்கு ஒரு பெயர் கொடுத்திருப்பது வேறு. இந்த ரெண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏனென்றால் இந்த ஈஸ்டர் அல்லது இஸ்டார் என்று சொல்லுவார்கள், இது பாபிலோனிய தேசத்தில் அவர்கள் இந்த இஸ்டார் என்ற ஒரு பெண் தெய்வத்தை அவர்கள் தெய்வமாக வழிபட்டு கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய இதிகாசத்தின் பிரகாரம் அந்த ஒரு தெய்வமானது அந்த இதிகாசத்தில் வர அந்த பாத்திரத்தை அவங்க ஒரு தெய்வமாக மாற்றிக்கொண்டார்கள். இன்றைக்கு அநேக இடங்களில் நம்ம அதை பார்க்குறோம். இதிகாசங்கள்லேயும் புராணங்கள்லேயும் கதைகள்லேயும் சில நல்ல கேரக்டர்ஸ் இருக்கும். அதை மக்கள் நாளடைவில் அதையே தெய்வமாக மாற்றி விடுகின்றார்கள். அதை போல தான் அந்த பாபிலோனில் இந்த அவர்களுடைய பிரகாரமாக இந்த இஸ்டார் என்ற பெண் தெய்வம் மிகவும் பிரபலமாக இருந்தது. எல்லா மக்களாலும் அது வணங்கப்படுவதாக இருந்தது. அந்த விக்கிரக தோப்பு எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது என்னவென்று கேட்டால் இந்த இஷ்டார் தெய்வத்திற்கு வைக்கின்ற அந்த தூண்களும் தோப்புகளும் தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த இஷ்டார் தெய்வம் இப்போ ஏன் அந்த பேர் இங்கே வந்தது என்று சொன்னால், அந்த இதிகாசத்தில் சொல்லப்பட்ட கதை, எப்பொழுதுமே புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் கற்பனையில் உருவாக்கப்பட்டது, உண்மையான வரலாறுகள் கிடையாது. அதே போல தான் இங்கேயும் அவர்கள் ஒரு கதை என்ன சொல்கின்றார்கள், இந்த இஷ்டார் என்ற அந்த ராஜ்யத்தை அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவள், அவள் நல்லவளாக கருதப்பட்டு வந்தாள். அவளுக்கு ஒரு பையன் இருந்தான். அவனுடைய பெயர் என்னவென்று கேட்டால் அவன் தம்மூஸ் என்று அழைக்கப்படுகின்றான். அந்த பையனுடைய பெயர் தம்மூஸ். அவன் எல்லா கலைகளிலும் வல்லவனாக இருந்தான். அவன் என்ன செய்தான், அவன் ஒரே பையனாக இருந்ததால் எல்லா விதமான அரசர்களுக்கு தேவையான எல்லா விதமான கல்விகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நல்ல வாலிபனாக இருந்தான். அப்படி இருந்தவன் என்ன ஆனது, ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடும்படி சென்றிருக்கின்றான். அப்படி சென்ற பொழுது அங்கே காட்டு மிருகங்களால் அவன் தாக்கப்பட்டு மரித்து போய்விட்டான். இந்த செய்தி இந்த இஷ்டாருக்கு வந்தவுடன் அவள் புலம்பி அழுகின்றாள். பிறகு அந்த நாட்டு மக்களை எல்லாம் பார்த்து சொல்கின்றாள், இவனை நான் எப்படியும் மீட்டு கொண்டு வந்து விடுவேன், தம்மூஸை மறுபடியும் உயிரோடு நான் கொண்டு வந்து விடுவேன், அதாவது 40 நாளில் நான் கொண்டு வந்து விடுவேன். ஆக இந்த 40 நாட்களும் அவனை நான் கூட்டிக் கொண்டு மறுபடியும் உயிரோடு அவனை கூட்டிக் கொண்டு வருகின்ற வரையிலும் நீங்கள் இதற்காக துக்கம் கொண்டு துக்க நாட்களை அனுசரியுங்கள். நீங்கள் துக்கம் கொண்டாடுங்கள் 40 நாள், 40வது நாள் நான் அவனை உயிரோடு மீட்டு கொண்டு வருவேன் என்று சொல்லி இவள் இதெல்லாம் இதிகாசம், கதைகள். அப்படி சென்றாளாம். அங்கே பாதாளத்திற்கு போகின்றாள். அங்கே போகும் பொழுது ஒரே சப்தம், அவளுடைய சப்தம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இவள் உள்ளே நுழைய முயலும் பொழுது அந்த வாயில் காப்போன்னு சொல்கிறான், நீங்கள்லாம் இங்கே வரக்கூடாது, மரித்தவர்கள் தான் நீங்கள் வர முடியும், நீங்கள் வரக்கூடாதுன்னு. ஆனால் அப்போ அவள் என்ன சொல்கிறா, இல்லை எனக்கு அந்த பவர் இருக்குது, நான் எப்படியும் உள்ளே போய் என் மகனை நான் மீட்டு கொண்டு வருவேன் என்று பிடிவாதம் பிடிக்கின்றாள்.
பிறகு அந்த வாயிற்காப்போன் அந்த பாதாளத்தினுடைய அதிபதியாக இருக்கிறவனிடம் கேட்ட பொழுது அவன் சொன்னானாம், 7 வாசல்கள் இருக்கின்றது, இந்த 7 வாசல்களையும் கடந்து வரணும், அதை கடந்து வந்துட்டானா அவன் மகனை உயிரோட கூட்டிகிட்டு போகலாம் என்று சொல்லி அவன் சொன்னான். இப்போ இவளும் அதை ஒவ்வொரு வாசலையும் கடப்பது என்பது மிக கடினமான ஒரு காரியம். ஆகவே இவளும் ஒவ்வொரு வாசலாக அவன் சொன்ன கண்டிஷனுக்கு உட்பட்டு சென்று கொண்டு இந்த 7ஆவது வாசலுக்கு போனால் அது கடக்க முடியவில்லை. அப்பொழுது அவன் சொல்கிறான், நீ உன் பையனை உயிரோட திரும்ப கூட்டி கொண்டு போக முடியாது, இங்கே வந்து விட்டார்கள் என்று சொன்னால் யாரும் இங்கிருந்து போக முடியாது என்று சொல்லி மறுத்து விடுகின்றான். அதில் அவள் ரொம்பவும் நொந்து போய் உடைக்கப்பட்டவளாய் அவள் திரும்ப நாட்டிற்கு வருகின்றாள். இது கதை, அவர்கள் சொல்லி இருக்கின்ற கதை. அவள் வந்து அவள் என்ன சொல்லிவிட்டு வந்திருக்கின்றாள், மறுபடியுமாக தம்மூஸ் ஒரு முட்டையிலிருந்து வெடித்து வருகின்ற பறவை போல அவன் வருவான், அதுதான் அடையாளம், அதிலிருந்து தம்மூஸ் வந்து விடுவான் என்று சொன்ன உடனே இவங்கெல்லாம் எல்லாரும் முட்டையை ஆளுக்கு ஒரு முட்டை, ஏதாவது ஒரு இதில் அவன் வந்து தம்மூஸ் வரமாட்டானா என்று சொல்லி எல்லோரும் அந்த முட்டையை வைத்து கொண்டு காத்து கொண்டு இருக்கின்றார்கள். கடைசியில் பார்த்தால் இவள் வந்து சொல்கின்றாள், அவன் வரவில்லை. மிகவும் துக்கம். உடனே தான் அந்த மக்கள், ஐயோ நம்முடைய ராணி இவ்வளவாய் வேதனைப்படுகின்றாளே என்று சொல்லி அவளை எப்படியாவது சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் சில கொண்டாட்டங்களை அப்பொழுது வைக்கின்றார்கள். தம்மூஸ் உயிரோட வரல, இவர் ரொம்ப சோர்வாக இருக்கின்றாள், மிகவும் மன உளைச்சலில் இருக்கிறாள், மனம் நொறுக்கப்பட்டவளாக இருக்கிறாள். அவளை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை ஒரு கொண்டாட்டமாக அவர்கள் அந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அதுதான் ஈஸ்டர் பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. பி ஹாப்பி என்று சொல்வதற்கு அந்த ஈஸ்டரை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சந்தோஷமாக இரு என்று சொல்லி கொடுப்பதாக இருப்பது தான் இந்த ஈஸ்டர். இது என்ன ஆனது, நாளடைவில் அந்த பாபிலோனியன் முடிஞ்சு, அசிரியன் முடிஞ்சு, பல நாகரிகங்கள், பல அரசரெல்லாம் முடிந்து விட்டது. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து அவர் பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். அப்பொழுது நமக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் இந்த ரோம பேரரசர்கள் இந்த கிறிஸ்துவுக்கு விரோதமாக, கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக எத்தனை கொடுமையான காரியங்களை செய்தார்கள், அவர்களை எப்படியெல்லாம் சித்திரவதை படுத்தினார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த 3ஆவது நூற்றாண்டிலே கான்ஸ்டன்டைன் என்பவன் இயேசு கிறிஸ்துவை இந்த சிலுவை போர் மூலமாக கர்த்தர் அவனை சந்தித்தார். அவன் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய காலகட்டத்தில் தான் பல புறஜாதி மக்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், பண்டிகைகள், அதை அனுசரிக்கின்ற முறைகள் எல்லாம் கிறிஸ்துவத்தில் புகுத்தப்பட்டது. அந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடினாங்க. எதுக்காக? மரித்தவன் வருவான்னு பார்த்தோம், வரல. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படியாவது அதை அவன் வந்தது மாதிரி இமேஜின் பண்ணி கொண்டு நாம் அதை சந்தோஷமாக கொண்டாடுவோம் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அது புறஜாதி மக்களுடைய பண்டிகை, அதை மறந்துவிடக்கூடாது. அந்த ஈஸ்டர் தெய்வத்தை அவர்கள் சந்தோஷப்படுத்துவதற்காக ஹாப்பி ஈஸ்டர், பி ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்லி அப்படியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துதல் சொல்லுவதன் மூலமாக அவளுக்கு அந்த வாழ்த்துதல் போகும் என்று நினைத்து கொண்டார்கள். அதே தான் இங்கே கான்ஸ்டன்டினோபிள், அவனுக்கு இப்பொழுது சத்தியம் தெரிந்துவிட்டது, இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்துவிட்டது. எனவே அவன் என்ன செய்கிறான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடே வந்து விட்டார் அல்லவா. எனவே அதை நாம் ஈஸ்டர் என்று கொண்டாடாமல் ஈஸ்டர் என்று கொண்டாடுவோம் என்று சொல்லி கொஞ்சம் அதை மாற்றி ஹாப்பி ஈஸ்டர் என்று வைத்து விட்டார்கள். இது தான் வரலாற்று உண்மையாகவும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆக உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த பண்டிகை, அதற்கும் இந்த ஈஸ்டர் என்று சொல்வதற்கும் சம்பந்தமே இல்லை. ஈஸ்டர் என்பது எதிலிருந்து வந்தது? அந்த இஸ்டார் என்பதிலிருந்து மருவி வந்தது. புறஜாதி தெய்வமாகிய அந்த பெண் தெய்வத்தின் பெயரிலிருந்து வந்தது. எனவே நாம் ஹாப்பி ஈஸ்டர் என்று சொன்னால் நாமும் அந்த புறஜாதி மக்கள் சென்றது போல பி ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்வதாக அமைகின்றது. ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஈஸ்டர் என்ற சொல் நம்முடைய சொல் அல்ல. அதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் அந்த தவறை நாம் செய்ய வேண்டாம். இதுவரையிலும் அறியாமல் செய்திருப்போம்.
இன்றைக்கு நாம் அதை புரிந்து கொள்வோம். எனவே ஈஸ்டர் என்று வந்தால் அது எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறிக்கின்றது. சொல்லுங்கள், ஹாப்பி ரெசரக்ஷன் டே என்று சொல்லுங்கள். எதற்காக ஹாப்பி ஈஸ்டர் என்று தேவையில்லாத ஒரு அந்நிய தேவனுடைய பெயரை நாம் உச்சரிக்க வேண்டும்? நம் ஆண்டவர், நம் தேவன், இன்றைக்கு ஜீவன் உள்ள தேவன் உயிரோடு எழுந்திருக்கிறார். அதை நாம் கொண்டாடுவோம். ஹாப்பி ரெசரக்ஷன் டே, உயிர்த்தெழுத நாளினுடைய பண்டிகை அது. அந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது, மற்றவர்களுக்கு விஷஸ் அனுப்பும் பொழுது, இனிமேலாக ஹாப்பி ரெசரக்ஷன் டே என்று சொல்லுங்கள். ஈஸ்டருக்கும் ரெசரக்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த காலகட்டத்திலாவது நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்ட நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். ஏன்னா அறியாமல் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அறியாமையை போக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமையாக இருக்கின்றது. சரி, அடுத்ததாக இந்த ஈஸ்டரை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இன்னொரு காரியத்தை பார்க்கின்றோம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 46வது வசனம் சொல்கின்றது, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்தரிக்கவும் வேண்டியதாயிருந்தது. ஆக இயேசுவின் பாடுகளை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து தீர்க்கதரிசனிகள் மூலமாக பல இடங்களிலே இந்த வேதத்திலே நாம் தீர்க்கதரிசிகள் எழுதியிருப்பதை பார்க்கின்றோம். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கூட சீஷர்களை பார்த்து சொல்கிறார், எருசலேமுக்கு நம்ம போகணும், அங்கே போய் அங்கே மணமகன் பாடுபடவும் மரிக்கவும் பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழவும் வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கின்றார். பிரமாணங்கள், நியாய பிரமாணங்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக இவைகள் எல்லாம் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தான் நடந்தது. இப்போ இதில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏன் 3ஆம் நாள்? ஏன் 3ஆம் நாள்? ஏன் அது ஒரு 4வது நாளாக இருக்கக்கூடாதா? அல்லது அடுத்த நாளாக இருக்கக்கூடாதா? ஒரு வாரம் கழித்து இருக்கக்கூடாதா? ஏன் 3ஆம் நாள்? அதுவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த யூதர்களுடைய வழக்கப்படி அவர்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒருவன் மரித்து விட்டான் என்று சொன்னால் அந்த ஆவி அந்த இடத்திலேயே 3 நாட்கள் சுற்றி கொண்டு இருக்குமா, அவர்களுடைய நம்பிக்கை. ஆக யூத ஜனங்களுடைய நம்பிக்கை 3 நாள் அந்த ஆவியை சுற்றி கொண்டு இருக்கும், அந்த பாடியை சுற்றி வந்து கொண்டே இருக்கும். பிறகு 3ஆவது நாள் அதை என்ன செய்யும்? அதை விட்டுட்டு அது போய்விடும். அதுக்கு தான் ரெஸ்ட் இன் பீஸ் என்று சொல்கிறார்கள் அல்லவா? சமாதானத்தில் இளைப்பாறும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறோமே, அது என்னென்னா, இறந்து போன ஆவி சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும், அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட இடத்துல அது போகட்டும் என்று சொல்லி இதுவும் ஒரு நம்பிக்கையின் வழியாக வந்த ஒரு காரியம். ரெஸ்ட் இன் பீஸ், சமாதானத்தில் இளைப்பாறட்டும் என்பது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? அந்த சமாதானத்தில் இளைப்பாறணும்னா 3 நாள் ஆகும், அது வரலாம் அது இப்படி சுற்றிட்டு தான் இருக்கும், அதற்கு பிறகு அது அந்த பாடியை விட்டு போய்விடும் என்பது யூதர்களுடைய நம்பிக்கை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். மரித்த பிறகு ஒருவேளை அடுத்த நாளே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று வைத்துக்கொள்வோம். உடனே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? அவர் அப்போ சாகலை, ஏதோ ஒரு மயக்கத்தில் இருந்திருக்கிறார். நம்ம இப்போ சொல்கிறோம்ல, கோமாவில் இருந்தாங்கன்னு. அப்படியாக அவர்கள் சொல்லி இருக்கலாம். ஒருவேளை இவர் மயக்கத்தில் இருந்து இப்போ மயக்கத்திலிருந்து தெளிந்திருக்கின்றார். ஆக அது உயிர்த்தெழுதலாக அவர்கள் எண்ணி இருக்க மாட்டார்கள். பின்வரும் சந்ததியாரும் அதை நினைத்திருக்க மாட்டார்கள். இல்லை, அதற்கு முன்பதாகவே அப்படி ஒரு காரியம் நடந்திருக்கும் என்று சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க? சரி, முதல் நாள் வரலை, அப்போ 2ஆவது நாள், 2ஆவது நாள் உயிர்த்தெழுந்தா என்ன ஆகிருக்கும்? அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த ஆவி அங்கே தானே இருந்தது, அதுக்கு அந்த பாடிக்குள்ளார போகிற என்டர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அது உள்ளே போச்சு, அதனால் அவர் எழுந்திரிச்சார். ஆக அவரே மரித்து அவரே உயிரோடு எழுந்தார் என்ற இந்த அடிப்படை சத்தியம், உண்மை மக்களுக்கு விளங்காமல் போயிருக்கும். இயேசு சொன்னது போல், ஒருவரும் என்னுடைய ஆவியை எடுக்க முடியாது, அந்த ஆவியை எடுக்கவும் கொடுக்கவும் எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவனை விட்டாருன்னா அது எதனால்? இவங்க அடித்து உதைச்சி குத்தி எல்லாம் பண்ணது காரணமாவா? அல்ல, அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார், ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஆகவே தான் அது மரித்தது.
பிறகு அந்த ஜீவனை அவருக்கு எப்பொழுது வேண்டுமோ அதை அவர் எடுத்துக்கொண்டார், உயிரோடு எழுந்தார். இதுதான் சத்தியம். ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். எனவே 3 நாட்களுக்கு ஆகின பிறகு அவர்களுக்கெல்லாம் தெரியும், உண்மையாகவே இந்த மனிதன் மரித்து விட்டான், ஏன்னா அந்த ஆத்மா இளைப்பாறுதலுக்குள்ளாக சென்று விட்டது என்ற அந்த அவர்களுடைய ஐதீகம், நம்பிக்கை, யூதருடைய நம்பிக்கை. எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அப்போ அவங்க எல்லாருக்கும் தெரியும், உண்மையிலேயே அவர் மரித்து போய்விட்டார். மரித்த ஒருவர் இப்போ உயிரோடு இருக்கின்றார், எல்லோருக்கும் தரிசனமாகின்றார் என்று சொன்னால் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான். மெய்யாகவே இவர் தேவகுமாரன், உலக மீட்பர் இவர்தான் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இதுதான் காரணம். எழுதியிருக்கிறபடி அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். எதற்காக? அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே அதை உடைக்க வேண்டும் என்பதற்காக. அப்பொழுதுதான் அவர்கள் முற்றிலுமாக இதை விசுவாசிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் என்பதன் அடிப்படையில் தான். ஆகவே தான் லாசரு மரித்த பிறகு கூட சொல்கிறாங்க, லாசரு மரித்து விட்டான் என்று சொன்ன பிறகும் ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாள் இப்படி லேட் பண்ணிவிட்டு ஏன் 4ஆவது நாள் போனார்? காரணம் என்ன? அதுதான் ஐடியா, அதுதான் அவருடைய நம்பிக்கை. 3 நாளுக்குள்ளார போன எங்கேயோ சுற்றிட்டு இருந்த ஆவி வந்துருச்சு, இவர் சொன்னதுனாலன்னு வராது. 4 நாள் ஆச்சு யாருமே அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தமாக அந்த ஆவி அவங்க விட்டு போயிடுச்சு. ஆக அவன் மரித்து போய்விட்டான். இயேசு லாசருவே வா என்று சொன்னார், அவன் வெளியே வந்தான். அதற்கும் காரணம் இது தான். இத்தனை நாளாக அது சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்திருக்கோம், இப்போ முற்றிலுமாக அது அவனை விட்டு போய்விட்டது. ஆனால் அப்படி மரித்த ஒருவனை வா லாசருவே எழுந்து வா என்று சொன்னவுடன் நான் வந்தான் என்றால் அதுதான் தேவத்தன்மை வெளிப்படுவதற்கான ஒரு அடையாளம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், எதுக்காகத்தான் 3ஆம் நாளிலே எழுதியிருக்கிறபடி 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார். இதுவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இன்னும் மற்றொரு காரியம், மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகின்றது. மத்தேயு 28:2, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அப்போ வாசலில் உள்ள கல் ஒரு தூதனால் புரட்டப்பட்டது. அங்கே பார்க்கின்றோம், தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? விசுவாசிகள் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற நாம் என்ன நினைக்கிறோம்? அந்த 3ஆம் நாள் ராத்திரியில் தூதன் வந்து கல்லை புரட்டுனா இயேசு உயிர்த்தெழுந்தார். அப்படின்னா இயேசு உயிர்த்தெழுதுவதற்கு வசதியாக இருப்பதற்காக அந்த கல் புரட்டப்பட்டது, தூதனால் புரட்டப்பட்டது. தூதனால் தான் அது புரட்டப்பட்டது, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் நம்மெல்லாம் என்ன நினச்சிட்ருக்கோம்? ஏன் நானுமே அப்படி தான் நினைத்து கொண்டிருந்தேன். தூதன் கல்லை புரட்டினால் இயேசு உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகலத்தையும் சிருஷ்டித்தவர், உயிரோடு எழுந்தவர் வெளியே வருவதற்கு கல்லை யாரோ வந்து புரட்டினால்தான் வெளியே வர வேண்டும் என்ற அவசியமில்லை. சகலத்தையும் செய்ய வல்லவர், சகல அதிகாரமும் உள்ளவர். இது ஏன் கல் புரட்டப்பட்டது, தூதன் அதன் மேல் உட்கார்ந்தான் என்று சொல்லப்படுகிறது என்றால், அவன் கல்லை புரட்டுவதற்கு முன்பதாகத்தாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஏன்னா வேதத்தில் பார்க்குறோம், அந்த டூம்பை காவல் காத்து கொண்டிருந்த அந்த காவலாளிகள் மின்னலை போன்றதெல்லாம் பார்த்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்களா, மயங்கி விழுந்து விட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அதனால தானே அவங்க போய் ஆசாரியர்களும் அந்த ராஜாவும் என்ன சொல்கிறான், நீ போய் சொல்லி நாங்கள் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவன் சீடர்கள் வந்து களவாடி கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல் என்று. ஆக இவர்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை இவர்கள் மின்னல் என்று கண்டு அவர்கள் மயங்கி விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்பொழுது அங்கே தேவதூதன் இல்லை, அப்பொழுது இல்லை. அதற்கு பிறகு இவர்கள், இந்த பெண்கள் சொல்லிட்டு போகிறாங்க, ஐயோ இந்த கல்லை யார் புரட்டுவார்கள்,
நமக்காக யார் இந்த கல்லை புரட்டுவார்கள் என்று சொல்லி அவர்கள் போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்பொழுது தான் தெரியுது, தூதன் கல்லை புரட்டி மேலே உட்கார்ந்திருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக கல் புரட்டப்படவில்லை. கல் அடைக்கப்பட்டிருந்த வேளையிலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். பிறகு ஏன் அது புரட்டப்பட்டது என்று சொன்னால், வெளியில் உள்ளவர்கள் அதை காணும்படியாக, வெளியில் உள்ளவர்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணும்படியாக, உள்ள இயேசு இல்லை, கல்லறை காலியாக இருக்கிறது என்பதை வெளியில் உள்ளவர்கள் பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த கல் புரட்டப்படாமலே இருந்து இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். சொல்லுவாங்க, பல கதைகள் சொல்கிறதுல இதுவும் ஒரு கதை என்று போய்விடும். ஆனால் அன்றைய தினமே அந்த கல் புரட்டப்பட்டதற்கான காரணம், தேவ தூதன் வந்து அந்த கல்லை புரட்டினதற்கு காரணம், இந்த பெண்கள் உள்ளே காலியாக உள்ள கல்லறையை பார்க்க வேண்டும். வெளியில் உள்ளவர்கள், உலகத்தில் உள்ள மக்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை அவர்கள் உறுதியாக நம்ப வேண்டும், பார்த்து விசுவாசிக்க வேண்டும், கண்டு விசுவாசிக்க வேண்டும். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் நம்ப வேண்டும். இதற்காகத்தான் அது கல் புரட்டப்பட்டதை ஒழிய, இயேசு கிறிஸ்து மரித்தோ உயிரோடு எழுந்து அவர் வெளியே வர வேண்டும் என்பதற்காக அல்லவே அல்ல. சில சமயத்தில் இந்த படக்காட்சிகளை அதை காட்டும் பொழுது கல் புரட்டப்படுற மாதிரியும் இயேசு அப்படியே நான் எழுந்து நடந்து வர்ற மாதிரியும் ஒரு சீன் நமக்கு இருக்கும். அது அப்படி அல்ல. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் எப்படி எழுந்து போனார்? ஆண்டவருக்கு இருக்கின்ற வல்லமை, அவரை யாரும் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். இதை மற்ற மக்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாய் அவர் மீது ஒரு விசுவாசம் வர வேண்டும். கல்லறை காலியாக இருக்கிறது என்பதை வெளியில் உள்ளவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கல் புரட்டப்பட்டது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் எப்படியெல்லாம் காரியங்களை பார்த்தார் பாருங்கள். எப்படியெல்லாம் யோசித்து கர்த்தர் எவ்வளவு திட்டம் பண்ணி எவ்வளவு காரியங்களை செய்திருக்கின்றார். நம்ம என்றைக்காவது இதெல்லாம் யோசித்து பார்த்திருக்கின்றோமா? ஏன் 3ஆம் நாள் தான் உயிரோடு எழ வேண்டும்? ஏன் அந்த கல்லை புரட்டி தேவதூதன் அதில் உட்கார வேண்டும்? இந்த காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ புத்திரர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த தாற்பயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்டதான அந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதற்காக நாம் இதை இப்படியாக ஒரு பண்டிகை காலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்? காரணம் என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. ரோமர் 1:5, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்டு தேவகுமாரனுமாய் இருக்கிறார். எப்போ தேவகுமாரனாக இருக்கிறாரு? மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தார். வார்த்தை மனு உருவாகி வந்தது. தாவீதின் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தார். அதே போல அவர் உயிர்த்தெழுந்தது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் அவர் உயிர்த்தெழுந்தார். ஆக அவருடைய பிறப்பும் ஒரு அதிசயம். என்ன அதிசயம்? எந்த மனுஷனுடைய உதவியும் இன்றி பரிசுத்த ஆவியினாலே கற்பம் தரித்து ஒரு கன்னிகை ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே அவர் கன்னியின் வயிற்றிலே, மரியாள் வயிற்றிலே கருவுருவானார், குழந்தையாக பிறந்தார், மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். நம் அனைவருடைய பாவங்களுக்காக அவர் பாடுபட்டார், சிலுவையிலே மரணம் அடைந்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த ரோமர் 1:5 பரிசுத்தமுள்ள தேவ ஆவியின்படி, அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் அவர் உயிரோடு எழுந்தார். அப்படி இதன் மூலமாக அவர் தேவகுமாரனாய் இருக்கிறார் என்பது ரூபிக்கப்பட்டது.
வேற யாருக்கும் இந்த கொடுப்பினை என்று சொல்வார்கள் அல்லவா, அது கிடையாது. வேற யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. அவர் தேவனுடைய குமாரன் என்பதற்கு இந்த ரெண்டுமே போதும். ஒன்று, பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் கர்ப்பம் தரிக்கப்பட்டாள். பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பம் தரிக்கப்பட்டது, பரிசுத்தம் உள்ளது. அதே பரிசுத்த ஆவியினால் இன்றைக்கு உயிரோடு எழுந்தார். இதன் மூலமாய் அவர் தேவனுடைய குமாரன் என்று ரூபிக்கப்பட்டார். வேற யாருக்கும் அந்த கொடுப்பினை கிடையாது, இருக்க முடியாது. அவரே சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆகவே அவரால் எதையாவற்றையும் இந்த மனுக்குலத்திற்காக செய்ய முடிந்தது. எனவே தேவகுமாரனுமாய் இருக்கிறார் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டதாம். இதை விட வேற சான்று நமக்கு ஒன்றுமே தேவையில்லை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. ஆகவே அப்படிப்பட்ட தேவகுமாரனை நாம் அறிந்து கொண்டோமே. யோவான் 15:16 சொல்வது போல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரே. அப்படியாக அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் உலக இரட்சகர், அவர்தான் ஜீவனுள்ள தேவன், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்ற இந்த உண்மை நமக்கு யாரால் அருளப்பட்டது? தேவனால். அதே பரிசுத்த ஆவியானவரால் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆக நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். யோசித்து பாருங்கள். ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமமோ கொடுக்கப்படவில்லை. அதை தெரிந்து கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் மூலமாகத்தான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்ற அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ளும்படியாய், இந்த சத்தியத்தை நாம் விளங்கி கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். அது உனக்காகவும் எனக்காகவும் அல்லவா? இப்படியாக நான் தான் மேனா தேவன், நான் தான் அப்படி என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு அதனால் என்ன ஒன்றும் இல்லை. உங்கள் மீதும் என் மீதும் வைத்த அன்பின் நிமித்தமாக இவ்வளவு காரியங்களை அவர் செய்திருக்கின்றார். எனவே இந்த உயிர்த்தெழுத பண்டிகை இந்த நாளிலாவது நாம் இதை புரிந்து கொள்வோம். நம் தேவன் யார் என்பதை புரிந்து கொள்வோம். இந்த உயிர்த்தெழுத பண்டிகை நாளினுடைய முக்கியத்துவம் என்னவென்பதை தெரிந்து கொள்வோம். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் விசுவாசம் இல்லை, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நாம் பிரவேசிக்க முடிவதும் இல்லை. பவுல் மறுபடியும் அவர் அதான் சொல்கிறார். இயேசு உயிர்த்தெழாவிட்டார் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த படிப்படையான சில உண்மைகளை நாம் கற்றுக்கொண்டு இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். இந்த நாளில் இந்த காலத்தை அதற்கு என்று பிரயோஜனப்படுத்தி அந்த உயிர்த்தெழுந்த அந்த பண்டிகையின் நாளை நாம் எப்படி செலவழிக்க வேண்டும், அதில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவரை கர்த்தரை எப்படி நாம் மகிமைப்படுத்த வேண்டும், இவ்வளவு உன்னதமான காரியத்தை எங்களுக்காக யோசித்து யோசித்து நினைத்து நினைத்து கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கின்றாரே, அந்த கர்த்தரை நாம் அதற்காக துதிக்க வேண்டாமா? அந்த கர்த்தரை நாம் முற்றிலுமாக சார்ந்திருக்க வேண்டாமா? இவ்வளோ பெரிய காரியங்களை நமக்காக செய்தவர். உலக பிரகாரமான அற்பமான தேவைகளை நமக்கு சந்தியாமல் இருப்பது எப்படி பிரியமானவர்களே? ஆகவே இதை குறித்து நாம் கவலைப்படாமல் கொலோசியர் 3:1-2 சொல்வது போல, கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை என்று விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியத்தை தேடுங்கள். அப்படிப்பட்ட காலத்தில்தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் மீண்டும் வருவார் என்று சொல்கிற வேத வசனமும் இருக்கிறது. எப்படி இந்த ப்ராஃபசிஸ் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறினதோ அதே போல் அதுவும் சீக்கிரத்தை நிறைவேறப் போகிறது. அதற்கு நாம் ஆயத்தப்படுகின்ற காலமாக இது இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த பண்டிகையின் மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற நாளிலே ஆண்டவரே உம்முடைய வருகையிலே பங்கு பெற நாங்கள் தகுதிப்படுத்தும் பொருட்டாக எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே தகப்பனே உம்மை பற்றி அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும் என்பதுதான் உம்முடைய திருவுள சித்தமாக இருக்கிறது சுவாமி.
சுவாமி. தகப்பனே, இப்படிப்பட்ட இந்த பண்டிகை நாட்களின் காலத்தில் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்டதான நிகழ்ச்சிகளை நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, எங்களுக்கு தெரியாத பல காரியங்களை இந்த நாளிலே நாங்கள் புரிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம் சுவாமி. இனியும் அறியாமையிலே இருந்து கொண்டு காரியங்களை செய்யாதபடிக்கு உமக்கு வர வேண்டிய மகிமையை நாங்கள் அந்நியத்திற்கு கொடுக்காதபடிக்கு கர்த்தாவே, இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய மன மாற்றத்தை எங்களுக்கு தாரும். தகப்பனே, எங்களைப் போல இன்னும் அறியாமையில் இருந்து கொண்டு இருக்கின்ற மக்களுக்கும் கூட அந்த உம்முடைய வெளிச்சத்தை நீர் தாரும் சுவாமி. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாகவும் அவங்க குடும்பத்திற்குள்ளாகவும் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா இருளின் ஆதிக்கங்களும் விலகட்டும், அறியாமையின் இருள் விலகி போகட்டும், எல்லா இருண்ட கட்டுகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அவர்களை விட்டு விலகி போகட்டும் ஐயா. ஏனென்றால் மரணத்தின் மீது வெற்றி சிறந்தவர் நீர் அல்லவா, பாதாளத்தின் மீது வெற்றி சிறந்தவர் நீர் அல்லவா. தகப்பனே, இந்த உலக பிரகாரமான பிரச்சனைகளிலிருந்து இந்த பிள்ளைகள் விடுதலை பெறும்படியாய், நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நீர் அல்லவா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உயிருள்ள தெய்வமாய் எங்களோடு கூட இருந்து எங்களில் உலாவுகிறவராய், எங்களோடு பேசுகிறவராய், எங்களை ஆசீர்வதிக்கிறவராய், எங்களை மேன்மைப்படுத்துகிறவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை நாங்கள் உணர்ந்து தெளிந்து ஆண்டவரே ஒரு நல்ல விசுவாசமுள்ள வாழ்க்கை வாழ, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தருவீராக. செய்தியை கேட்ட ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் தகப்பனே இல்லத்திலும் உம்முடைய தெய்வீக சமாதானம், சந்தோஷம் நிறைவாய் தங்கட்டும். உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் பண்டிகை நாளின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். God bless you.